மேற்கு வங்காளத்திலும் இன்னமும் தேர்தல் நடைபெறாத ஒரு சூழ்நிலையிலே துவங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தேர்தல் ஆயத்தங்களையும் பிரச்சாரங்களையும் இன்னும் வேகமாக முடுக்கிவிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வேண்டுமென்றே தெரிந்தே அவசரமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தை ஒரு சில நாட்களிலே கூட்டி தங்களுக்கு இருக்கிற கைகாட்டி மெஜாரிட்டி வைத்துக்கொண்டு கடைசியிலே எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் என்ற அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கை ஒன்றிய அரசு, ஆர்எஸ்எஸ் மோடி அரசு இதை செய்கிறது. திட்டமிட்டே நம்முடைய இடங்களை அதாவது தோற்றத்திலே அதிக இடங்கள் என்று சொல்லிவிட்டு நம்மை விட 3 மடங்கு அதிகமான அளவிற்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்றவைகளையெல்லாம் அவர்கள் உயர்த்தி காட்டி அதன் மூலமாக இனி வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் தென்னிந்தியாவிலே அதே போல் மற்ற எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய குரலே வராத அளவிற்கு அவர்களை அழித்துவிட்டு நம்முடைய உரிமைகளை அவர்கள் பறிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2029 நடைபெறவிருக்கின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படியும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும், தென்னாடு மற்ற இடங்கள் தமிழ்நாடு போன்றவர்கள் ஒத்துழைக்காது, அதில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதற்காக அதையும் திட்டமிட்டு இப்போது இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இதில் மிக முக்கியமாக ஒரு முகமூடியை அடித்து விட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு லேண்ட்மைன் என்று சொல்லக்கூடிய அவைகளை வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன செய்திருக்கிறார் என்றால் மகளிர் மசோதாவை இதோடு இணைத்து என்று சொன்னார். மகளிர் மசோதா வேறு, மறுவரையறுப்பு வேறு, அதே மாதிரி மற்ற பிரச்சனைகள் வேறு. இந்த மூன்றையும் போட்டு ஒன்றாக குழப்பி எப்படி அவர்கள் ஏமாற்றுவதற்காக இதை செய்திருக்கிறார்கள். விஷ உருண்டை, அந்த விஷ உருண்டைக்கு தேன் ஒரு பக்கம், சர்க்கரை ஒரு பக்கம் பூட்டுவது மாதிரி இவர்கள் இந்த மூன்றையும் செய்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மகளிர் மசோதாவை பொறுத்தவரையில் எல்லோரும் வரவேற்க காத்திருக்கிறோம். ஆனால் உடனடியாக நமக்கு வரப்போகிறதில்லை. இப்போ அடுத்த தேர்தலுக்கு அது பயன்பட போகிறதில்லை என்று அவர்களே சொல்லுகிறார்கள். பின்ன என்ன முதல் அவசரமே முன்னால் பீகார் தேர்தலில் இதே மாதிரி உறுதி பண்ணாங்க. இப்போ இந்த தேர்தலும் வாக்களிப்புக்கு முன்னால் நாங்கள் அதை செய்திருக்கிறோம் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான இன்னொரு செய்தி என்னவென்றால், பிற்படுத்தப்பட்டோருக்கு மகளிர் மசோதாவில் பெரிய வஞ்சகம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்று தெளிவாக இருக்கிறது. இதற்கெல்லாம் போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த போராட்டத்தின் முன்னோட்டம் தான் இன்றைக்கு வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றினோம். காலையிலே முதல்வர்கள் ஏற்றியதைப் போல நாங்களும் இங்கே ஏற்றினோம். அவர்கள் தெளிவாக எரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு தான் இந்த எரிப்புக்கே முன்னோட்டமாக இருக்கக்கூடியது. ஆகவே தான் எரிக்க வேண்டியவர்களை எரிக்கிறோம் என்ற அளவிலே தான் எரித்து காட்டி நம்முடைய எதிர்ப்பை அமைதி வழியிலே யாருக்கும் எந்த பொது சொத்துக்கும் நாசமில்லாமல், பொது அமைதிக்கு பங்கம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை ஒட்டியே நம்முடைய இடத்துல நாம் செய்திருக்கிறோம். இது ஒரு முதல் கட்டம், முடிவல்ல, தொடக்கம். நன்றி, வணக்கம்.